ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, குக்கிங் வீடியோ. நான் என்ன செய்ய போகிறேன்னா, பருப்பு சாதம் வந்து நான் காய்கறியெல்லாம் போட்டு செய்ய போகிறேன். வீட்டில் என்னென்ன காய் இருக்கோ அதை வச்சு செய்ய போகிறேன் சிம்பிளாக. அதை எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் குக்கரை பற்ற வச்சுட்டேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சீரகம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயமும் தக்காளி 2 பச்சை மிளகாய். நல்லா வதங்குது. நான் இது கூடயே உப்பு போட்டுட்டேன். கால் வந்ததுனால என்னால் போட முடியல, கட் ஆயிடுச்சு. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சாப்பாடுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இது கூட அவரைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காய். வீட்டில் இப்போ இந்த காய் தான் இருந்துச்சு, இதை வச்சு நான் செய்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து துவரம் பருப்பும் புழுங்கல் அரிசியும், சாப்பாட்டு அரிசி, 1 கிளாஸு துவரம் பருப்பு, 1 கிளாஸு சாம்பார் பருப்பும் சேர்த்துக்கிறேன். தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நான் வறுக்கிறதுக்கு வந்து மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன்னு, கருப்பு
வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 4, இதை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணணும். தீயை வந்து மிதமான தீயிலே வச்சு வரங்க. பெருங்காயம் கட்டியிருந்தால் ஒரு சின்ன துண்டு போட்டு இது கூடயே வறுத்துக்கோங்க. நான் பெருங்காயம் கட்டி இல்லாதனால நான் தூள் தான் வச்சுருக்கேன். அதனால் இது பவுட்ரு பண்ணும்போது போட்டுப்பேன். இப்போவும் சொல்கிறேன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 4, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி நம்ம சாப்பாட்டில் வெந்துட்ட பிறகு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் போட்டுனா தான் சீக்கிரம் ஆறும். இதை ஆற வச்சுட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 4வது விசில் வருது. அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தம் போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொருளாக இதில் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் எடுத்துட்டேன். நம்ம இது கூட பொருள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். திராட்சை இல்லை, முந்திரி மட்டும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை நான் உருக்கி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். இதை சாம்பார் சாதம், பருப்பு சாதம் சொல்லலாம், பிஸ்மில்லா பாத்தும் சொல்லுவாங்க. இதை நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? முந்திரியை போட்டுக்கிறேன். முந்திரி போடணுன்னு இல்லை, நம்ம போட்டால் அந்த ஹோட்டல் சுவையில் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அந்த நெய்யில் வதக்கி முந்திரியை வந்து லாஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். பிஸ்மில்லா பாத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பருப்பு சாதம் நான் சொன்ன மசாலாவும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் பருப்பு சாதம் நம்ம நார்மலாக இப்படி வேக வச்சு இந்த மாதிரியும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம், சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணாலே தெரியும் பாருங்கள். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் அந்த இதெல்லாம் பவுட்ரு சேர்க்கறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணால் தான் அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் உடையும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பாடாக இருக்காது, குழஞ்ச மாதிரி இருக்கும். தீ வந்து கம்மியாகவே வைங்க. இப்போ இது கூட நான் வந்து அந்த பவுட்ரை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க, அரைச்சி வச்ச பவுட்ரை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பவுட்ரு சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வாசனை கமகமன்னு இருக்கும். பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஒரு 2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நான்.
ஒரு கிளாஸ் தான் ஊற்றிருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிக்கணும். ஏன்னா அது இறுகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்புன்றதுனால உங்களுக்கு இறுகிடும். அதனால தான் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தலை. இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து வச்ச முந்திரி நெய்யில் வறுத்து வச்சது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டிங் பார்க்கலாம். பாருங்க, இது போதும் ஃப்ரெண்ட். இப்போ டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சாப்பிடும் போது நெய் வாசனை பயங்கரமாக வருது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் சொல்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட வந்து நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சிக்கன் இருக்கு இல்லைங்களா, நல்லா பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கூட நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜ்ஜாக இருந்தாலும் அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க, இன்னும் சூப்பராகவே இருக்கும். வாழைக்காய் வறுத்து சாப்பிட்லாம், கருணக்கிழங்கு வறுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களோட ஒரு புது வீடியோவில் நாளைக்கு உங்களோட சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.